மத்தவங்க என்ன நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல. நான் யாருக்காக இம்புட்டு நாள் கஷ்டப்பட்டனோ அவங்களே என்ன புரிஞ்சுக்காம அப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்க. அதுதான் எனக்கு மனசு வலிக்குது. அதுக்கப்புறமும் நான் எதுக்கு அந்த வீட்டுல இருக்கணும்? என் அத்தைக்கு எது சரி எது தப்புன்னு எதுவும் தெரியல. பாசம் அவங்க கண்ணை மறைக்குது. என்னைய விட அவங்க புள்ளையதான் அவங்க ரொம்ப நம்புறாங்க. அவங்க சொல்ற பொய்யெல்லாம் ஏத்துக்கிறாங்க. இதுக்குதான் நான் அன்னைக்கே அந்த மண்டபத்துல வச்சு அவனோட திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்திடுவோன்னு சொன்னேன். அதுக்கான வீடியோ ஆதாரமும் நம்ம கிட்ட இருந்தது. ஆனா நீ தான் உங்க அத்தை அசிங்கப்பட்டுருவா வேணாம் போச்சுன்னு என்ன தடுத்து விட்ட. இப்ப என்னாச்சு? அவன் உத்தமன் ஆயிட்டா, நீ கெட்டவள் ஆயிட்ட. உன்ன மாதிரி நல்லவங்க தான் அவன மாதிரி கெட்டவங்க உருவாகிறதுக்கு காரணமா இருக்கீங்க. அந்த குடும்பத்துக்காக, இவ அத்தைக்காக, இவ புருஷனுக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கா. ஆனா யாருமே இவ்வளவு முழுசா புரிஞ்சிக்கலையே. இல்ல அப்புச்சி, இப்படி எல்லாம் என்ன வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? சொல்லுங்க அப்புச்சி, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீ ஒன்ன நம்பல. ஆமா, நீ ஒன்ன நம்பல. அதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்பு. சாதிக்கிறவங்களுக்கும் சாதிக்க வைக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. மேல ஏறுற வரைக்கும் தான் நீ ஏணியா தேவைப்பட்ட. திரும்ப கீழே இறங்கும் போது ஏணி தேவைப்படலையே. அந்த ஏணியா பயன் இல்லாம இருக்கிறது நீதான். நீ உன்னோட உழைப்பையும் கஷ்டத்தையும் யாருக்காகவோ கொடுத்த. அத நீ உனக்காகல பண்ணிருக்கணும். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு குடும்ப பொறுப்பை பார்த்துக்க வேண்டியதா இருந்துச்சு. அதனால மேற்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கே போக முடியல. உன்னாலதான் நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து நின்னுச்சு. உன்னோட தியாகத்தை நம்ம குடும்பத்துல யாருமே அப்ப புரிஞ்சுக்கல. அதே மாதிரிதான் உன் புருஷன் வீடும். எங்களுக்காக நீ என்னெல்லாம் பண்ணியோ அதெல்லாம் நீ அவங்களுக்காகவும் பண்ண. அவங்களுக்கு வேண்டியது கிடைச்சதும் நினைச்சதெல்லாம் கிடைச்சதும் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. படிப்பு மேல உனக்கு தீராத காதல், அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ நிறைய சாதிக்கணும். அதுக்கான கதவுகள் உனக்காக திறக்க தயாரா இருக்கு. நீ கூண்டு கிளி இல்ல, இந்த உலகமே சரணாலயம்தான். உன் மனசுல நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சிட்ட. இதுவும் உன்னால நிச்சயமா முடியும். உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பேசுவாங்கன்னா நீ யோசிக்காத. கேலி பேசுறவங்க கேலி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பழி சொல்றவனுக்கு உனக்கு வழி சொல்ல தெரியாது. அதனால நீ இப்படி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி உன் குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. உன் புருஷன், உன் மாமியாரு, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன்னை முட்டாள்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாளைக்கு உனக்கு பிறக்க போற புள்ளையும் உன்னை அப்படி நினைச்சிட கூடாது. உன் புருஷன் வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக நீ எவ்வளவு முயற்சி எடுத்த, எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்ட. அதுல கொஞ்சமாவது நீ முன்னேறணுங்கிறதுக்கு இடாத்தா. உனக்கு பக்க பலமா நானும் உங்க அப்பச்சியும் இருப்போம். உன் புருஷன் வாத்தியார் ஆனதும் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டாங்க. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம். நீ வாத்தியார் ஆனாதான் மொத்த கதையுமே இருக்கு. நீ படி அமுதா. நீ உனக்காக படிக்கணும். உன் முன்னேற்றத்துக்காக நீ படி. இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? நான் தப்பான விஷயம் எதுவும் பண்ணலையே வெக்கப்படுறதுக்கு. ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே உங்க பையன் படிச்சு வாத்தியார் ஆனாக? ஆம்பளை அவரு படிக்கலாம், பொம்பளை நான் படிக்க கூடாதா? பேச்செல்லாம் வியாக்கியானமா தான் இருக்கு.
அவன் ஏற்கனவே காலேஜுக்கு போய் படிச்சிருக்கான். அதனாலதான் திரும்ப போய் படிக்க சௌகரியமா இருந்துச்சு. நீ 3ஆம் கிளாஸ் கூட தாண்டாதவ. நீ என்ன மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் இருந்து படிக்க போறியா? தேவைப்பட்டா அதையும் பண்ணுவேன். அதுல என்ன இருக்கு? அமுதா, என்ன பேசுற நீ? படிக்க போறேன்னு சும்மா பேசிட்டு இருக்க. எப்படி படிப்ப? எங்க போய் படிப்ப? டியூஷனுக்கு போய் படிப்பியா, இல்ல டுட்டோரியல் போய் படிப்பியா, இல்ல கரஸ்ல சேர்ந்து படிப்பியா? உனக்கு எழுதவே சரியா வரல. நீ ஆரம்பத்துல இருந்து சொல்ல போனா ஆனா அவனால இருந்து படிக்கணும். அதெல்லாம் முடியாது அமுதா, ரொம்ப கஷ்டம். சொன்னா புரிஞ்சுக்கோ, சும்மா கோவத்துல வீம்புக்கு பேசாத. அவனே இது சரிப்பட்டு வராது வேணான்னு சொல்றப்போ இவ விடாப்புடியா அதுல உறுதியா இருக்கிறது அம்புட்டு நல்லா இல்லடா. அவன் பேச்ச மீறியும் கூட இவ புரிஞ்சுக்காம பண்றான்னா இவ பண்றது எம்பிட்டு பெரிய தப்பு. அவளுக்கு எங்களை எல்லாம் பார்த்தா எதிரியாவே தெரியுது. நாங்க சொல்ற நல்லதெல்லாம் அவளுக்கு கெட்டதாவே தெரியுது. அவ உன்னை தாண்டா பெருசா மதிக்கிறா, நம்புறா. நீ சொன்னா கேட்டுப்பா. ஏய், அவளுக்கு சொல்லி புரிய வைடா. படிப்பெல்லாம் இந்த வயசுக்கு அப்புறம் வேலைக்காகாது. ஒழுங்கா வீட்ல இருந்து குடும்பம் நடத்த சொல்லு. அடுத்த வருஷம் ஒரு புள்ள பிறந்தா அத வளர்த்து நல்லபடியா படிக்க வைக்கலான்னு யோசனை சொல்லு. பிள்ளைய பெத்து படிக்க வைக்கிற வயசுல இவ போய் படிக்க போறேன்னு சொல்றது அம்புட்டு நல்லாவா இருக்கு? வெளியே தெரிஞ்சா சிரிக்க போறாங்கடா. டேய், ஒழுங்கா அவகிட்ட எடுத்து சொல்லுடா. அவங்க புருஷன் தான் இங்க வேலை பாக்குறாரு. இப்ப அவரை பார்க்க வந்திருப்பாங்க சார். சரியா மேடம்? சார், அவர் தான் இன்னும் ஸ்கூலுக்கே வரலையே சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க மேடம்? உங்க திங்ஸ் ஏதாவது இங்க இருக்கும், எடுத்துட்டு போலான்னு வந்தீங்களா? நான் இந்த பள்ளிக்கூடத்துல திரும்ப வேலைக்கு சேரவோ இழந்த பதவியை மீட்கிறதுக்கெல்லாம் வரல. இந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க வந்திருக்கேன். என்னது, படிக்கவா? வேணி மேடம், சார், இங்க வந்து இந்த ஜோக்க கேட்டுட்டு போங்க. சொல்லுங்க சார். இந்த வயசுல இவங்க ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க போறாங்களா? ஒரு வாத்தியாரா இருந்துட்டு படிக்கணும்னு சொல்றவங்கள கிண்டல் பண்ணிட்டு வெக்கமே இல்லாம சிரிக்கிறீங்களேயா? உங்களை பார்த்தா தான் எனக்கு சிரிப்பா வருது, உங்ககிட்ட படிக்கிற பசங்களை நினைச்சு. ஹலோ மிஸ்டர், என்ன ரொம்ப பேசுறீங்க? நீங்க தான் இவங்களை படிக்க வைக்க கூட்டிட்டு வந்த பெரிய மனுஷனா? என்ன அப்பனும் மகளும் நல்லா அவமானப்பட்டு வரீங்களா? நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் என் பேச்ச கேட்காம வந்தா எப்படி? ஏமாமா, உனக்கும் அறிவில்லையா? தம்பி, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, யாரால இந்த நிலைமைக்கு வந்தன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசு. ஏண்டா,
படிப்பே ஏறாத நீ எல்லாம் படிக்கலாம், படிக்கணும்னு அக்கறையா இருக்க பொண்ணு ஏன்டா படிக்க கூடாது? படிக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல. சும்மா இவளை ஏத்தி விட்டுட்டு இருக்காத. வீட்டுக்கு போக ஆட்டோவை பிடி. சொல்றேன்ல, போங்க மாமா. டேய், பொம்பளைய முன்னேறது எந்த காலத்துல ஆம்பளைகளுக்கு பிடிக்காது. தலை எழுத்துறா எல்லாம் ஒரு ஆளு. இங்க எதுக்கு வந்தா முதா? நீ வீட்ல ஏதோ சொல்றன்னு நினைச்சா நிஜமா ஸ்கூல்ல வந்து சீட்டு கேட்டுட்டு இருக்க. கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? சொன்னா புரிஞ்சுக்கோ அமுதா. இந்த அவமானம் நமக்கு தேவையா? இது பாருங்க, நான் யாரையும் அவமானப்படுத்தணும்னு இத பண்ணல. நான் எடுத்த முடிவை எடுத்ததுதான். நான் படிக்க போறது உறுதி. இதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. நீ என்ன வேணாலும் நினைக்கலாம், அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அது நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அது உன்கிட்ட இல்லையே. இது ஒண்ணும் விளையாட்டு விஷயம் இல்லாமதான். இந்த வயசுல படிக்கிறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வயசுலயும் இதை விட அதிகமான வயசுலயும் படிச்சு சாதனை பண்ணவங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பாரு, இப்ப கூட 60 வயசுல ஒருத்தவங்க டாக்டருக்கு படிச்சதா நியூஸ்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நானும் படிக்க ஏதாவது ஒரு பாதை இருக்கும். இத பாரு அமுதா, அரகுற நியூஸை கேட்டு உன் ஆசையை வளர்த்துக்காத. அவங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. ஆனா நீ என்ன படிச்சிருக்க சொல்லு? 3ஆம் கிளாஸே முடிக்கல. சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு படிக்கிறேன்னு வந்து நிக்காத அமுதா. நீ வீட்டுக்கு போ. இல்ல, நான் நிச்சயமா படிப்பேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். தெய்வம் எந்த ரூபத்திலேயாவது எனக்கு யார் மூலமாவது வந்து உதவி பண்ணும். நல்லதை ஆதரிக்கவும் சில மனுஷங்க இருக்காங்க. அதை வச்சுதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. அந்த உதவி கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். என்னம்மா கரஸ்பாண்டன்ட் மேடம், நல்லா இருக்கியா? ஸ்கூல் வேலையெல்லாம் எப்படி போகுது? பசங்கள் எல்லாம் ஒழுங்கா படிக்கிறானுங்களா? என்ன அமைதியா இருக்கீங்க? வீடு தேடி வந்ததுக்கு அப்புறம் வந்த விஷயத்த சொல்ல என்ன தயக்கம்? என்ன ஏதாவது உதவி வேணுமா? இல்ல ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு சீஃப் கெஸ்டா வரணுமா? ஐயாவுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அமுதா இப்ப கரஸ்பாண்டன்ட் இல்ல. நீயா சொல்ற மாணிக்கம்? ஆமாங்கய்யா. ஓ, இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா? ஆனா நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் படிக்கலனாலும் நல்லா படிச்ச ஒருத்தரை பிஏவா பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் அந்த பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணேன். எனக்கு பிடிக்காதவங்க என்னை இதுல சிக்க வைக்கிறதுக்காக ஃபைல மாத்தி வச்சு என்னை இந்த பிரச்சனையெல்லாம் மாட்ட வச்சிருக்காங்க. அதான் நம்ம நாட்டுல நல்லது நடக்கிறத கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி தெரியுமே. எல்லாரும் இது நான் படிக்காததுனால வந்த பிரச்சனை நினைக்கிறாங்க. ஆனா இது ஃபைல் மாறினதுனால வந்த பிரச்சனை. சரி, இப்ப என்ன பண்ணும் சொல்லுங்க. இத விசாரிச்சு தப்பு பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி தரணுமா? இல்ல உன்னை திரும்பி கரஸ்பாண்டா உட்கார வைக்கணுமா? சொல்லு, அதையும் பண்ணலாம். இல்ல அதெல்லாம் வேண்டாம். சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. எதுக்காக எனக்கு இந்த பதவி வந்துச்சுன்னு தெரியல, ஆனா எதனால இந்த பதவி போச்சுன்னு தெரியும். எல்லாருமே என்ன படிக்கல, தகுதி இல்லைன்னு காரணம் காட்டி அந்த பதவியில இருந்து எதுக்காக என்ன தூக்குனாங்களோ அந்த தகுதி எனக்கு வேணும். நீ சொல்றது புரியலையம்மா. ஐயா, நான் படிக்கணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். படிக்கிறங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த வயசுல அதுவும் 3ஆவது தான் படிச்சிருக்கேன்னு சொல்ற. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஐயா, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு இருக்க கடைசி நம்பிக்கை நீங்க தான். படிப்பு விஷயத்துல உங்களை விட்டா வேற யாரும் எங்களுக்கு உதவ மாட்டாங்க ஐயா. நீங்க கொஞ்சம் தயவு பண்ணணுமையா? ஆமா ஐயா,
எல்லாருமே தகுதி இல்லாதவன்னு கிண்டல் பண்றாங்க. அவங்க முன்னாடி எப்படியாவது நான் சாதிச்சு காட்டணும், நான் படிக்கணும். உன்னையா தகுதி இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க முட்டா பசங்க. எப்போ உன் புருஷன் படிப்புக்கு நீ அம்புட்டு போறான்னியோ அப்பவே இதான் நீங்க என் மேல காட்டுற அக்கறையா? அமுதா, உன் மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் சொல்றேன். இருக்கிறதுலயே பெரிய கஷ்டம் எது தெரியுமா? நம்மளால முடியாதுன்னு அடுத்தவங்க சொல்லும் போது என்னால முடியும்னு சொல்லி அதுல ஜெயிக்க முடியாம தோத்து போய் நிக்கிறதா. அப்படி ஒரு கஷ்டம் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இதுல நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா உனக்கே உன் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கவங்களும் அதுதான் உண்மைன்னு நினைப்பாங்க. இப்ப கூட சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு தோணல. நான் உன்னை மட்டம் தட்டி எல்லாம் பேசல. நடக்க போற நிஜத்தை சொல்றேன். அது உனக்கு வலிச்சிடக்கூடாதுன்னு சொல்றேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உனக்கு சொன்னா புரியாது. 3 மாசத்துல படிச்சு கிழிச்சிருவேன்னு சொல்றல. இது என்னன்னு தெரியுமா? இது என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? சும்மா பாஸ் ஆயிடுவேன் பேசிட்டு இருக்க. இது காலேஜ் கணக்கோ கஷ்டமான கணக்கோ கிடையாது. 10வது பாடத்துல இருக்க கணக்கு தான். அதுவும் ரொம்ப பேசிக்கானதுதான். இத முதல்ல படிச்சு கரெக்டா போடு பாப்போம். நான் வாத்தியாரா இருக்கிறதால பிராக்டிக்கலா சொல்றேன். 3வது படிச்ச நீ 10வது கணக்க போடுறது ரொம்ப சிரமமான விஷயம். உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. நீ மட்டும் இதை சரியா பண்ணு, நான் நம்புறேன். அவன் கிடக்குறான்டா, நீ போய் படி, உன்னால முடிய. சும்மா புள்ளைய கணக்கு கணக்கு போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ படியாத்தா. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. போட்டாலும் வரவே மாட்டேங்குது. அமுதா, 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 என்னடா படுத்துட்ட? இன்னும் 3 மாசம் தானே இருக்கு. அதுக்குள்ள படிச்சா தானே பாஸ் ஆக முடியும். இந்த கணக்கெல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா. இந்த புக் எடு, எடு. இந்தாங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
கணக்குனாலே முதல்ல நமக்கு வாய்ப்பாடு தான் தெரிஞ்சிருக்கணும். கணக்குக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீ சின்ன வயசுல படிச்சிருப்பியே. நீச்சலும் வாய்ப்பாடும் ஒரு தடவை பழகிட்டா அது உனக்கு சாகுற வரைக்கும் மறக்காது. உனக்கு நான் இப்ப நடத்த போறது வாய்ப்பாட்டுக்கு அடுத்ததா உள்ள விஷயத்த தான் நான் உனக்கு இப்ப சொல்லி தர போறேன். புரிஞ்சுதா? கணக்கை பொறுத்த வரைக்கும் சூத்திரம் தான் ரொம்ப முக்கியம். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டாலே அது உனக்கு சுலபமாயிடும். இப்போ உன்னோட பாடத்திட்டத்தை பார்க்கலாம். இதுல நீ படிச்ச வாய்ப்பாட்டையும் சூத்திரத்தையும் எப்படி பயன்படுத்தணுங்கிறத பாரு. இவ்வளவுதான். இப்போ உனக்கு தன்னம்பிக்கை வந்திருக்குமே, உன்னால நிச்சயம் முடியும். இந்த பாரு, கணக்கு பத்தி எதுவும் பயப்படாத. இவ்வளவுதான் கணக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணேன்னா எல்லா கணக்கையும் ஈஸியா முடிச்சிடலாம். இதெல்லாம் சின்ன பசங்க கணக்கு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இந்த பாடத்தெல்லாம் தரவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லா பாடத்தையும் நீ பாஸ் பண்ணிடலாம். டேய், என்னடா யாருமே இல்லாம யாருக்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்கா? சின்ன வயசுல இருந்தே படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி அப்புறம் வாத்தியார கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு திரும்ப அவன் வாத்தியார் இல்லைன்னதுமே அவனை வாத்தியாராக்கி, அதுவும் போதாதுன்னு இப்ப இவ வாத்தியார் ஆகணும்னு படிக்கணும்னு சொல்லி, டேய் ஒருவேளை மூளை குழம்பி பைத்தியம் கீத்தி ஆயிட்டாலோ? அதான் சொன்னேனே லூசுன்னு. அக்காவும் தம்பியும் அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உன் மருமக பண்ற கூத்த நீயே உன் கண்ணால பாரு. வா வா, உக்கிரமான சந்திரமுகிய பாரு, நீயே பாரு. என்ன எதையோ புலம்பிட்டு கைய கால அசைச்சிட்டு இருக்கா காத்துல. நான் சொன்னல, அது அதேதான். எதேதான்? அம்மா, நம்ம ஊர் பக்கத்துல காரியப்பட்டி கலைசேகர இப்படிதான் ரொம்ப படிக்கிறேன்னு சொல்லி கடைசியில பையன் மென்டலே ஆயிட்டான். அக்கா, அவராச்சி படிச்சு படிச்சு மென்டலானாரு. இவங்க இப்பதான் படிக்கவே போறாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிட்டாங்களா? அச்சச்சோ. என்னம்மா? ஆமா. டேய் பாடுறா உன் பொண்டாட்டி லட்சணத்தை. இந்தாங்க. டீ மட்டும் கொடுத்தா? வேற எதுனா வேணுமா? நைட்டு சாப்பாடு யார் செய்வாங்க? மாவு இருக்கு, தொட்டுக்க தேங்காய் சட்னி இருக்கு, வெங்காய சட்னியும் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப கொடுத்த டீயை சாப்பிட்டுட்டு அப்புறமா டிஃபன் சாப்பிடுறீங்களா? இல்ல பசிக்குதுன்னா சொல்லுங்க, தோசை இப்பவே சுட்டு தரேன். டீ அப்புறமா குடிங்க. என்ன அமைதியா ஆயிட்டிய? வேற எதுக்காவது பதில் வேணுமா? இது என் வீடு.
என்னென்ன பண்ணணுங்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. எல்லா வேலையையும் பார்த்துட்டு தான் ஏன் தனிப்பட்ட வேலையையும் பாக்குறேன். நான் படிக்கிறதுனால இந்த வீட்டை கவனிக்காமலாம் இருக்க மாட்டேன். அதெல்லாம் நான் குறை இல்லாம பாத்துக்குவேன். என்ன அவ பாட்டுக்கு அதிக பிரசங்க மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க, நீ அது வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்க? ஏய், அம்மா பாட்டுக்கு போது பேச பேச இவளுக்கு ரொம்ப துளுருட்டு போச்சு. நானா மட்டும் இருந்தேன்னு வை, கொமட்டிலேயே 4 குத்தி அடக்கியெல்லாம் வச்சிருப்பேன். உங்க தப்புதான், நீங்க யாரும் கண்டுக்காததெல்லாம் ஆட்டம் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. ஆமாக்கா, அவங்க படிக்கிறேன்னு சொல்லும் போதே இந்த ஆட்டம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோ. இவங்க படிச்சு பாஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்மள கதற விட்டுருவாங்கக்கா. அவங்கள படிக்க விடக்கூடாது. டேய், ஆமாடா, நீ சொல்றதும் சரிதான். படிக்காத முட்டாளா இருக்கும் போதே இந்த வீட்டுக்கு ராணி மாதிரில நடந்துக்கிறா. டேய், இவளை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்டா இவள. அக்கா, நீ கவலையே படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இவங்க ஆட்டம்லாம் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டோட முடிஞ்சிரும்க்கா. டேய், என்ன சொல்ற? அப்படி என்னடா பண்ண போற? சொல்றேன்க்கா, இன்னைக்கு நைட்டு மேடம் கண்ணு முழிச்சு படிப்பாங்க. நல்லா படிக்கட்டும், அதான் அவங்க படிக்கிற கடைசி நைட்டு. என் தம்பி போட்டு அடிச்ச? அத அவன்கிட்டயே கேளு. உன் தம்பி என்ன கேடு கேட்ட செயல் பண்ணான்னு அவன்கிட்டயே கேளு. படிக்க விடாம தடுக்க எனக்கு கண் பார்வை இல்லாம செய்யறதுக்காக ஆசிட நான் கண் துடைக்கிற தண்ணியில ஊத்திருக்கான்.
மா இல்லம்மா, அவங்க போய் சொல்றாங்கம்மா. தண்ணி தாகமா இருக்குன்னு குடிக்க போனமா, திரும்ப வரும்போது அப்படி கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டாங்கம்மா. ஏய், என்ன போய் சொல்லுதியா? போய் சொல்றான்ல. பொய்யா சொல்ற? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பண்ணலன்னு சொல்ற? இன்னொரு தடவை நான் படிக்கிறத தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ண உன்னைய தொலைச்சு போடுவேன். தொலைச்சு என்னைய படிக்க விடல, என்னைய படிக்க விடல, உன்னை நான் அப்படியே சும்மா விட மாட்டேன்.